பெங்களூர்ல தானே இருக்கு கப்புள் பார்க் போனதில்லை அப்படின்னு பல பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கப்புள் பார்க் போலான்னு முடிவெடுத்து காலையிலேயே கிளம்பியாச்சு நண்பர்களே. காலையிலேயே கொஞ்சம் குறன்னு தான் போனேன். அந்த வாரம் இருந்த வேலை போல அதிகம்ன்ற நாள் மார்னிங் சாப்பிட்டுட்டு காடு மலை எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியா கப்புள் பார்க்கு போயாச்சு. கப்புள் பார்க்கு போனா உண்மையிலேயே அது கப்புள் பார்க் இல்ல, கப்புள் பார்க் தான்ற மாதிரி ஃபுல்லா கப்புலா தான் இருந்தாங்க. இந்த பக்கம் குட்டி கப்புள்ஸ், அந்த பக்கம் பெரிய கப்புள்ஸ், இந்த பக்கம் வயசான கப்புள்ஸ்னு கப்புள்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் தனியா வந்திருந்தாங்க. கப்புள் பார்க்குக்கு கப்புள் இல்லாம போனது நாங்க மட்டும்தான். பட் பையன் கப்புளா போனோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி போயிட்டு கப்புள் பார்க்க ஃபுல்லா ஒரு வளம் வந்துட்டு மதியம் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அதுக்கு இல்லாம அங்க பக்கம் எல்லா இடத்துலயும் சுத்திட்டு விட்டல் மல்லையா ரோடு, விஜய் மல்லையா வீடு எல்லாத்தையும் பார்த்தா விஜய் மல்லையா வீடு அந்த ஏரியால எங்க இருந்து பார்த்தாலும் அவ்வளவு பெருசா தெரியுது. எப்படிதான் கட்டியிருப்பாங்கன்னே தெரியல. கட்டுறதுக்கே ஒரு மூலக்காரன் வேலை செஞ்சிருக்கும். அப்படியே பாஸ்தா, வடை, பாவு, கரும்பு ஜூஸ்னு ஃபுல்லா கட்டுன்னு கட்டிட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் தான் திரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா நாங்க கப்புலா போல இல்லையா, அதனாலதான். கப்புலா போனா அங்க போய் பேசிட்டு இருக்கலாம், பட் கப்புலா போகாதனால இந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு ஈவினிங்கா போனோம். பட் குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம்னால அந்த பார்க்குக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ட்ரெயின்ல போனா குதூகலமா இருந்தது. அந்த ட்ரெயின்ல தண்ணி எல்லாம் அடிச்சாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. பட் குழந்தைங்களா நாங்களும் குழந்தைங்களா மாறிட்டோம். உள்ள இருக்க இன்னர் சைல்டு நமக்கு அப்பதான் வெளியே வருவான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்க கூட எல்லாம் விளையாண்டு இருந்தாங்க. அவங்க கூட விளையாடும் போதுதான் ஒண்ணு தெரிஞ்சுது. காலையில கொஞ்சம் குறன்னு வந்தேன். ஈவினிங் ஆக அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க கொஞ்சம் மனசுல புத்துணர்ச்சி பொங்கிருச்சு நண்பர்களே. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஹாப்பியா இருப்போம் போல. பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.